இப்போ இருக்க குழந்தைங்க படிப்பிலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் நல்ல முன்னேற்றம் காட்டுறாங்க. ஆனா ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு, இவங்கெல்லாம் ஹியூமன் வேல்யூஸை மிஸ் பண்றாங்களா? அந்த மாதிரி ஒரு யோசனை உங்களுக்கும் இருக்கலாம். ஆனா நாங்க அதை நம்பல. நாங்க நம்புறது குழந்தைங்களுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். அதுவே நாளைக்கு ஒரு நல்ல சமூகத்துக்கு அடித்தளம். அதுக்காகத்தான் பிரவேஷ் இன்டர்நேஷனல் லேர்னிங் அகாடமி பல முயற்சிகளை நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு எஜுகேஷனும் டிசிப்ளினும் மட்டும் போதாது, சொசைட்டி மேலே அக்கறை, தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யணுன்ற பக்குவத்தையும் கற்றுக்கணும். அதுக்கான ஒரு ஆக்டிவிட்டியாக ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ஒரு அன்னதான சேவையில் பங்கேற்க வச்சோம். அன்னபுஷ்பம் ஃபவுண்டேஷன் வாயிலா பல ஆண்டுகளா நடக்கிற இந்த சேவையில் நம்ம மாணவர்களும் ஒரு நாள் கலந்துக்கிட்டாங்க. அந்த நாள்ல ஈரோட்ல சிறப்பா செயல்பட்டு வரும் அக்ஷயம் முதியோர் இல்லத்துக்கு பிலா குழந்தைகளும் ஆசிரியர்களும் பிலா நிர்வாகத்தை சேர்ந்த எல்லாருமே போயிருந்தோம். அனைவருக்கும் வணக்கம். பிலா ப்ரீ ஸ்கூல் மற்றும் அன்னபுஷ்பம் ஃபவுண்டேஷன் சார்பாக அட்சயம் அறக்கட்டளைக்கு மதிய நேர உணவு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களும் அவரது குடும்பமும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் பல்லாண்டு காலம் நீடூடி வாழ வேண்டும் என்று அட்சயம் அறக்கட்டளையின் சார்பாகவும் முதியோர்களின் சார்பாகவும் ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறார். நம்ம குழந்தைங்க அங்கே இருந்த முதியவர்களிடம் அன்பா புன்னகைச்சாங்க. அவர்களிடம் பல கதைகளை பேசினாங்க. அவங்களுக்கு கைகளால் உணவு பரிமாறினாங்க. அந்த அனுபவம் அவங்க மனசில் ஒரு நல்ல மனிதராக வளரணும் என்பதற்கான விதையாக விதைக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு நாங்களே எதிர்பார்க்காத ஒரு நெகிழ்ச்சியான தருணமும் நடந்தேறியது. இந்த ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்திய அக்ஷயம் முதியோர் இல்லத்துக்கு இந்த ஒரு தருணத்தில் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அங்கே இருந்த ஒவ்வொரு பெரியவங்களும் நம்ம கிட்ஸை கூப்பிட்டு அவங்கள மனதார வாழ்த்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் சம்மர் லீவ் முடிஞ்சு போகிற பேர குழந்தைங்களை மிஸ் பண்ணுற மாதிரி ரொம்பவே நம்ம பிழா குழந்தைங்களை மிஸ் பண்ணாங்க. இந்த ஒரு நெகிழ்ச்சியான அனுபவத்தை ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதில் பேரண்ட்ஸோட ஃபீட்பேக்கும் அவங்களோட ஈடுபாடும் ரொம்பவே பாராட்டுக்குரியது. இந்த ஒரு விதை இன்றளவும் வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஆமாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ் வாலண்டியராக அவங்க பர்த்டேஸ் அண்ட் ஸ்பெஷல் டேஸ்க்கு ஆர்ஃபனேஜ் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மணியை சேவ் பண்ணி அன்னபுஷ்பம் மூலமாக ஃபுட் ஆஃபர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸில் யாரோட தூண்டுதலும் இல்லாமல் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண ஃபீல்ட் ட்ரிப் இப்படிப்பட்ட ஒரு சோஷியல் அவேர்னஸ் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குன்னு நினைக்கிறதுல ரொம்பவே ஆச்சரியம் மட்டும் இல்லை, பிரவேஷ் இன்டர்நேஷ்னல் லேர்னிங் அகாடமி அதில் எப்போதும் பெருமைப்படுகிறது.